வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்னொரு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஐயா என்னையா இதெல்லாம் என்ன இதெல்லாம்? காலகாலத்தில் நானும் ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு போக வேணாமா? கண்டிப்பா போயே ஆகணும். ஆனா அதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? பொண்ணு இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அதான் இல்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு திறமை இருக்கணும். அது எங்க இருக்கு? ஸ்கூல்ல பொண்ணு கிட்ட பேச தெரியாம வாட்டர் பாட்டில நோட்டு மேல நிக்க வச்சு அதுல ரவுண்டு போட்டு அசைன்மெண்ட் முடிச்சவன்டா நானு. நம்மகிட்ட பொண்ணு கிட்ட பேசாததான் கெத்துன்னு சொன்னவங்கலாம் நல்லா பேசி பழகி சாக்லேட் பாய் சாமிங் பாய்னு போயிட்டானுங்க. நம்ம மட்டும்தான் இன்னும் கற்கால மனிதர்கள் மாதிரி ஏதாவது பொண்ணு வந்து சாப்பிட்டியான்னு கேட்டா கூட அதுக்கு பதில் பேச தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு சையிலேயே பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இல்ல நான் அப்படிதான். அதனால இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு பொண்ணு கிட்ட பேசலாம், எப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு பல எக்ஸ்பர்ட் சொல்றதெல்லாம் கேட்டு கத்துக்க போறோம். இதெல்லாம் யார்கிட்ட எங்க போய் கத்துக்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உருப்படாத விஷயம்லாம் கத்துக்கணும்னாலே எப்படி இவன்ட்ட தான் போய் ஆகணும். ஸோ அதில் பார்த்து நான் கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எடிட்டர் சில ரீல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டு இதெல்லாம் பார்த்தா உனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சில ரீல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்கான். முதல்ல ஒரு பொண்ணை எப்படி டெக்ஸ்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். பொண்ணுக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ற, சாப்பிட்டியா, தூங்குனான்னு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் சொல்ல போற 3 டெக்ஸ்டிங் டிப்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டிப், எப்ப நீங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசினாலும் கான்வர்சேஷனை நீங்க முடிக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படி முடிகிற மாதிரி இருந்தா சிம்பிளா ஒரு கொஸ்டினை கேட்டு அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதாவது வந்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு புரியலையே. அந்த பொண்ணே வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், ஓகே போதும் முடிச்சுக்கலாம் பாய் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கணுமா? சரி ஓகேடா பாய் குட் நைட் நான் தூங்க போறேன். ஒரு நிமிஷம் ஒன்று கேட்கணும். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற உங்கள் வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோடா இல்லை டாப் லோடா? எப்படிங்க முடிய போற கான்வர்சேஷன்ல ஒரு கேள்வி கேட்டா இரிட்டேட் தான் ஆகும். என்னடா நானே தூங்க போறேன், நீ ஏன்டா மாட்டி கான்வர்சேஷன் பில்ட் பண்றேன்னு. இதெல்லாம் என்ன டிப்ஸ் இது? ப்ரோ வேற ஏதாவது சொல்லுங்க. அந்த பொண்ணோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடா நீங்க பேசணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த பொண்ணுக்கு மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல புக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல ஸ்போர்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சு அது ரிலேட்டடா நீங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேசலாம் கூட அந்த பொண்ணு. ஓகே, இது வந்து கொஞ்சம் காலங்காலமா ஃபாலோ பண்ற டெக்னிக் தான். மேபி இது யூஸ் ஆகலாம். ஆனா டப்பு நான் பேச போற பொண்ணுக்கு மேக்ஸ் பிடிக்கும், சயின்ஸ் பிடிக்கும், எனக்கு வந்து படிப்பு சம்பந்தமா பிடிக்கும்னா எரிச்சலாயிருவேன், என்னால பேச முடியாது. இவன் சரியா வர மாட்டான். தேர்ட் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், நீங்க எப்பயுமே கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நீங்க பண்ண போற ரிப்ளை வந்து ஷார்ட் அண்ட் பிளேஃபுல்லா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த பொண்ணு வந்து நான் மார்னிங்ல இருந்து நைட் வரையும் காலேஜ் ஆர் ஒர்க் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றா அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, should I give you a virtual hug அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு ஸ்பார்க்கும் கிரியேட் ஆகும், ஒரு அட்ராக்ஷன் பில்ட் ஆகும். அவர் சொல்ற மாதிரிலாம் இருக்காது. அடுத்த நாள் நீ பிளாக் ஆயிருவா, அதுதான் நடக்கும். நீங்க சொல்றது எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க பொண்ணுனா ஓகே. பேசிட்டு இருக்க பொண்ணு கிட்ட எனக்கு பிடிச்சிருக்க பொண்ணு கிட்ட போய் அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிக்குதெல்லாம் கூட தெரியல, டயர்டா இருக்குன்னு சொன்னா உனக்கு விர்ச்சுவல் ஹக் நான் மட்டும் இப்ப கொடுத்தேன்னு வையேன் டயர்டெல்லாம் போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன்னா மூஞ்சிய பாரு சரி பிஞ்சிரும். 3 திங்ஸ் பசங்க பண்றது பொண்ணுங்களை இன்ஸ்டன்டா ப்ளஷ் பண்ண வைக்குமா? இது நான் என் பெண் தோழர்கள்ட்ட தான் தெரிஞ்சுனேன். இது பார்ட் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு மிட் கான்வர்சேஷனில் அவங்க ஹேர் எடுத்து இயர்ஸ் பின்னாடி டக்கின் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமா, இன்ஸ்டண்ட்டாக ப்ளஷ் கொண்டு வந்துருமா? இதெல்லாம் என் பெண் தோழர்கள் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கடா பாய்ஸ். ப்ளஷும் வராது, ஒன்றும் வராது, செருப்பு தான் வரும் உனக்கு. ஒரு பொண்ணுக்கு வந்து இப்படி இது முடி இப்படி எடுத்து விடுறதெல்லாம் அவன் பாய் ஃப்ரெண்டு அவன் புருஷன் பண்ண வேண்டியது. என்ன ப்ரோ டிப்ஸ் கொடுக்குறீங்க நீங்க? ஐயோ, அதெல்லாம் ஆள் இருக்கவன் தானாவே பண்ணுவான், நீங்க சொல்லிதான் பண்ணணும் இல்ல. எங்க பிரச்சனையே ஆள் இல்லைங்கிறது தானே. நான் பாட்டுக்கு அப்பதான் ஏதோ ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணி பேசி பழக்கமாய் ஃபர்ஸ்ட் டேட் போகும்போது மசுரை மட்டும் இப்ப விளக்கி விட்டேன், அவ்வளவுதான். ஸ்கோர் பண்ணிடலான்னு கையை வச்சோன்னா பொலிர்னு விடுவா. இதெல்லாம் வந்து டிப்ஸ் கிடையாது கைஸ், இதெல்லாம் கிரீப்பி, இதெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. குரூப்பாக உட்காந்துட்டு இருக்கப்போ ஜென்ட்லாக அவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது மாதிரி இன்னைக்கும் அவுட்ஃபிட் சூப்பராக இருக்கு, யூ லுக் பிரிட்டி, அந்த மாதிரி ஏதாவது சொல்றது இது ஓரளவுக்கு ஓகே தான். ஆனா என்ன, நம்ம வந்து ஓவரா எதுவும் பேசிடக்கூடாது. அளவா கேஷுவலா ஒரு ஃப்ரெண்ட்லி காம்ப்ளிமெண்டா கொடுத்து போய்க்கிறது பெட்டர். நம்பர் 3, ஸ்லோலி ஹோல்டிங் ஹர் ஹேண்ட் வைல் வாக்கிங். இது ரொம்ப ப்ரொடெக்டிவா அவங்களை ஃபீல் பண்ண வைக்குமா, ஒரு வெக்கம் கூட வருமா? ஸோ பாய்ஸ் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டு என்ன நடந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இருக்கும், செருப்பொடி வாங்கிட்டு டிப்ரெஸ் ஆகி வீட்டில் படுத்து கிடப்ப. இதெல்லாமே கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் பண்ண வேண்டியதுயா. நம்ம போய் அப்பதான் பொண்ணுட்டு பேசவே ஆரம்பிப்போம், உடனே போய் நடந்து போகும்போது கையை விட்டா சரியா புரிஞ்சுக்கிட்டேன். வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். இந்த ஆள் ஏதோ மொத்தமா முடிச்சு விடுறதுக்கு பிளான் பண்ணி டிப்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல பார்ட் 2 என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு வேற கேக்குறாரு. போயா அண்ணே
இவன் வேண்டாம்னு இவங்க சொல்ற அட்வைஸ் எல்லாம் ஒன்றும் சரியில்லையே. இதுக்குன்னே ஸ்பெஷல் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏதோ இதை பத்தி ரிசர்ச் பண்ணி படிச்சு ப்ரொஃபஷனல் கோச்சாமா அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், மூஞ்ச காட்டும் போது தெரியும். நான் லவ் குரு சக்தி. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஞாபகம் இருக்கா அந்த ஷோல? இங்க ரியாலிட்டில பார்ட்னரை ஹர்ட் பண்ணாதான் லவ் பண்ணுவாங்க. ஹர்ட் பண்ணணும்னா மென்டல் நீங்க அள வைக்கலாம், சம்டைம்ஸ் நீங்க பிசிக்கல் அடிக்கலாம், நாட் இன் a டாக்ஸிக் வே, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சொல்ல. என்னப்பா இவன் வெறி நாய் கடிச்ச மாதிரி பேசுறான். ஃப்ளர்ட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் காதல், தெரியாதவங்களுக்கு எதுக்கு காதல்? எனக்கு இது வேணும், எதுக்குலாம் கேட்க கூடாது, எனக்கு வேணும் அவ்வளவுதான். எப்படி தரமா ஃப்ளர்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன், லேர்ன் பண்ணிக்கோங்க. நீ அழகா இருக்கு, உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு அப்படின்றதெல்லாம் ஃப்ளர்ட்னு நினைக்காதீங்க. இது அவங்க அப்பாவும் சொல்லுவாங்க, அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. ரோட்ல மூலையில பெட்டி கடை போட்டிருக்கானே அதை முதற்கொண்டு சொல்லுவாங்க. யாரு சொன்னாலும் நான் போய் சொல்லும் போது அது ஒரு மாதிரி ஸ்பெஷலா தானே இருக்கும். இல்லையா? இருக்காதா? இது ஃப்ளர்ட் கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு பொண்ணை பேசுறேன்னு உன்னை நல்லா சைட் அடிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஃப்ளர்ட். இந்த மாதிரி யாரும் சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. எவனாலும் சொன்னா ஐயோ உங்களை என்ன பண்ண, நான் ஏதோ கோச்சுன்னு வந்து டிப்ஸ் கேட்டா இவரு செருப்படி வாங்கி கொடுக்க தான் பாக்குறாரு. நீ எப்படி செருப்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? நான் ஏதாவது எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் போய் பாக்குறேன்னா உன்னால சைட் அடிக்கலாம் போல இருக்கடி, செமையா இருக்கடின்னு சொன்னா அந்த பொண்ணு என்ன பார்த்து சீனு விலகி போயிடாது, அத்தோட முடிச்சு போயிடும். அன்னைக்கோட டிப்ஸ் கொடுக்குறாராம். டிப்ஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். என் கிளைண்டோட ஸ்டோரி. நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு ஃபிராக்சர் ஆயிடுச்சு கால்ல. கால் உடஞ்சிச்சு, எப்படி நம்ம மீட் பண்ணோம்னு சொல்லி ரொம்ப அப்செட்டா கேக்குது. இங்கதான் நீங்க நம்ம பையனோட திறமையை பார்க்கணும். கால் உடஞ்சா என்ன, நான் வந்து உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படிங்கிறது. இதுக்கு பேர் தான் ஃப்ளர்ட்டா? இப்படிதான் ஃப்ளர்ட் பண்ணுமா? இது கேட்க ஒரு மாதிரி கிரிஞ்சா இல்ல? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி ஆவு? இதெல்லாம் சொல்லி தான் ஃப்ளர்ட் பண்றீங்களாடா? இதெல்லாம் பண்ணி தான் கரெக்ட் பண்றீங்களாடா? நானும் பேசி பழகிறேன்டா, இருங்கடா டேய். இது சரிப்பட்டு வராது, இருங்கடா டேய். இனிமே உங்க கிரஷோ லவரோ எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இந்த ஒரு ஆப் வச்சு. இதுல நீங்க பிரைவேட்டா மெசேஜ் பண்ணிக்கலாம், உங்க பார்ட்னரோட மூடு என்னன்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஒன்று இருக்கு. உங்க பார்ட்னர் எந்த லொகேஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி நீங்க 24 ஹவர்ஸும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இனிமே உங்க பார்ட்னர் தப்பே பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இது லவ்வபுளாவோ கியூட்டாவோலாம் கிடையாது, இது கிரீப்பியா இருக்கு. இதை போய் கேர்ள் ஃப்ரெண்டே சொல்ல முடியாது. நீ எங்க போறேன்னு நான் பாத்துக்கிட்டே இருக்கணும்டி, மரியாதை இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுடி அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்டே அதெல்லாம் போய் சொல்ல முடியாது. இல்லை க்ரஷ்ட்டை வேற இன்ஸ்டால் பண்ண சொல்றதான். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இந்த ஆப் இருந்தா சீட்டிங் வந்து பண்ணவே மாட்டாங்களாம். ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் எப்ப வேணா பண்ணுவா. இந்த ஆப் வச்சு எல்லாம் தடுக்க முடியாது. அவன் தானே அவன் பொண்டாட்டியா 1 வருஷமா வச்சிருக்கான். இதெல்லாம் ஒரு ஆப்பு, இதெல்லாம் ஒரு லவ் ஐடியான்னு தூக்கிட்டு வரீங்க. கேட்டா வந்து நான் லவ் குரு, நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நான் படிச்சிருக்கேன், பட்டம் வாங்கியிருக்கேன்னு பேச்சு வேற. நீ உன் ஆளை நம்ப மாட்ட, ஆனா ஒரு ஆப்பை நம்புவேன்னா அந்த அளவுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் இது என்ன மயிர்கடாதில் இருக்கீங்க. ஆனா அதெல்லாம் பண்றவனுக்கு இருக்கானுங்க. லவ்ங்கிற பேர்ல உன் லைவ் லொகேஷன் எனக்கு அனுப்பு, எங்க போறேன் காட்டு, வீடியோ கால் பண்ணி காட்டு, யாரெல்லாம் வந்திருக்கா காட்ரி அப்படின்னு சொல்றவனுக்கு இருக்காளுங்க 2 ஜென்ரலையுமே இருக்காங்க. இதெல்லாம் லவ் கிடையாது நண்பர்களே, இதெல்லாம் வந்து இம்மெச்சூரிட்டி, டாக்ஸிசிட்டி. முடிஞ்சா இப்பவே திருத்துங்க, இல்ல விளங்கிருங்க, இல்லாட்டி வாழ்க்கை நரகமாயிரும். ரொமான்ஸ்னா என்னன்னா, ப்ரோ எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க, நாளைக்கே நான் என் கிரஷ் கிட்ட போய் ட்ரை பண்ணணும். ஓகே ஃபைன், சொல்லிடலாம். உங்க பார்ட்னரை ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, அது மாலோ பீச்சோ எல்லாரும் இருக்கிற நேரத்துல டக்குன்னு உங்க கையை பிடிச்சு ரொமான்டிக்கா 2 ஸ்பின் டான்ஸ் மாதிரி பண்ணீங்கன்னா அந்த மொமெண்டே பிளஷ் ஆகி ரொம்ப வெக்கப்படுவாங்க. அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. உங்களை ரொம்ப ரொமான்டிக்கா நினைப்பாங்க, அதுக்கு நான் கேரண்டி. எப்படி கிரஷ கூப்பிட்டு எங்கேயாச்சும் வெளியே போகும்போது, தியேட்டர் போகும்போது திடீர்னு நடக்க கையை பிடிச்சி சுத்தி விட்டுறணுமா? ஐயோ, கூடவே நடந்து வந்துகிட்டு இருப்பா. அவ பாட்டு போனை பார்த்துட்டோ இல்லை எங்கேயோ பார்த்து நடந்து வந்துகிட்டு இருப்பா. தப்புன்னு கையை பிடிச்சி சுத்தி ரோலிங்ல போடி. பின்னாடி இருந்து அவங்கள ஹக் பண்ணி கழுத்துல கிஸ் பண்றது. நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. செத்துருவாங்க. கேமரா பின்னாடி இருக்காளு, என் கிரஸ் கிட்ட போய் நான் ட்ரை பண்ண போறேன், அதுக்கு டிப்ஸ் சொல்லியான்னா கையை பிடிச்சி சுத்தி விடு, பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சி முத்தா கூடாம். இந்த மாதிரி நான் லவ் குரு, எனக்கு வந்து லவ் பத்தி தெரியும், நான் டிப்ஸ் சொல்றேன்னு யாராச்சும் பேச வந்தாங்கன்னா காதுகளை மூடிட்டு போயிருங்க. ரொமான்ஸ்னா என்னன்னா, ஒண்ணு வேணாம்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா. இப்போ வரைக்கும் பார்த்த டிப்ஸ் எதுவுமே உருப்படியா இல்ல. இப்போ வந்து இந்த புதுசா ஒரு ட்ரெண்ட் இருக்கே, பிக்கப் லைன் சொன்னா வந்து பெண்கள் மடிந்து விடுவார்கள் அப்படின்னு. மடிந்து விடுவா வலிவி, மடிந்து விடுவார்கள். வாங்க அதையாச்சும் கத்துப்போம். என்ன போன் வச்சிருக்கீங்க? ஐபோன். கேமரா இருக்கா? ஸ்பீக்கர் இருக்கு. இவ்வளவு இருக்கே, நம்பர் இருக்காங்க.
கன்றாவே இதான் பிக்கப் லைனா? இதெல்லாம் பெண்களுக்கு பிடிக்குதா? உங்ககிட்ட உங்க போன்ல எவ்வளவு இருக்கு? என் நம்பர் இருக்கா? என் நம்பர் இருக்கா? என் ஐ லவ் யூக்கு தமிழ்ல என்ன? நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன புரியல? நான் உன்னை காதலிக்கிறேன். எப்படிங்க பார்த்து 5 நிமிஷம் கூட இருக்காது அதுக்குள்ள இதெல்லாம் பழசு 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 பழைய காமெடி. போயிருங்க. இதெல்லாம் நான் ஸ்கூல்ல 3வது 5வது படிக்கும் போது என் கூட இருக்கவனுங்க பொண்ணு கிட்ட சொல்லி அடி வாங்கி மிஸ் கிட்ட திட்டு வாங்கி முட்டி போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஒன்னும் இல்ல கைஸ், இதெல்லாம் ஸ்கிரிப்டட் தான் கைஸ். இதெல்லாம் கேட்டுட்டு ஓ பொண்ணுக்கு இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க போல, நம்மளும் இதே மாதிரி போய் அப்ரோச் பண்ணுவோம், பிக்கப் லைன் பாக்குற பொண்ணு கிட்ட எல்லாம் சொல்லுவோம்னு நினைச்சேன்னா முடிஞ்ச அன்னைக்கு நீ ஆயுதம் இருக்குது, அரெஸ்ட் பண்ணுங்க. உன்னை நீயே கலங்கப்படுத்திக்காது இந்த மாதிரி கன்றாவை எல்லாம் போய் பேசி. இதெல்லாம் அந்த கேமரா அந்த மைக்கு இது ரீல்ஸுங்கிறனாலதான் அவங்களும் கூட சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க காலேஜா? ஆமா கிருஷ்ணமல். அப்போ உங்க மேம்ட்ட இருந்து ரெட் பென் வாங்கிட்டு வரீங்களா? ஏன்? உங்களை கரெக்ட் பண்ணதான். உங்களுக்கு வீடு இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் ஏன் ஹார்ட்ல குடி இருக்கீங்க? ஐயோ so sweet so sweet. சோ ஸ்வீட்டா? இதுதான் பிக்கப் லைன்ஸாடா? கன்றாவி இதைத்தான் பண்ணி வந்து இம்ப்ரெஸ் பண்றீங்களாடா? உங்களுக்கு வீடு இருக்கா? இருக்கு. அப்ப ஏன் என்னோட அது எதுல இது என்னது என் ஹார்ட்ல இது எனக்கு சொல்ல வர மாட்டேது. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. இப்படி பிக்கப் லைன் சொல்லிதான் ஒருத்திய கரெக்ட் பண்ணணும்னா அவன் எனக்கு வேணாண்டா. இந்த கிரிஞ்செல்லாம் ரசிக்கிறவ என்ன வாழ்க்கை முழுக்க கிரிஞ்சு பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவா. முடியாது, என்னால முடியாது. அப்ப நமக்கு பிக்கப் லைன்ஸும் வராது, அது வந்து ரியாலிட்டியில ஒர்க்கும் ஆகாது. குப்பையில தான் போடணும் இந்த ஐடியாவை. சரி வாங்க அடுத்ததுக்கு போவோம். என்ன அழகா இருக்கு, என்ன அழகு, எத்தனை அழகு. முடிதான் மறைக்குது என்ன பார்க்க விடாம. முடியா இல்லடா, அது வந்து கரும்பு மேல ஒரு இலையா இருக்கும் பத்தி, அதுன்னு நினைக்கிறேன். கரும்பு மேல இருக்கு என்ன இது? அந்த கரும்பு சோலையா? இது வந்து காம்ப்ளிமெண்ட்ல ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு போட்டு. இங்க ஆள் இருக்கதே மறந்துட்டேன். வேற ஏதோ சேலை பக்கத்துல நிக்கிறேன்னு நினைச்சிட்டாங்க. நானு சிரிக்கும் போது பாருங்க அழகா முத்து முத்தான சிரிப்பு. நான் உங்களை பாக்கலங்க, அங்க பார்க்க மாட்டேன். ஆனா உங்களை பார்த்தா என் கண்ணை எடுக்க மாட்டேன். அதாவது கியூட்டா இருக்கு. கியூட்னஸ் ஓவர்லோடன்ட்டு விக்கிபீடியா. உண்மையா போன்ல தான் பேசுறேன். லவ் பிராங்க் டர்ன்ஸ் டு டேட். நீ யாரப்பா பிராங்க் பண்ற? உங்க சேனல் எல்லாம் பார்த்துட்டு இதை உண்மையை நம்பி சிரிச்சுட்டு ஹார்ட் விட்டுருக்கானு இல்லையா, அவனுங்கள பிராங்க் பண்றீங்களா? இதை நான் கண் கூட நேர்ல பார்த்திருக்கேன். ஒரு குரூப், அது எந்த குரூப்லாம் நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி வீடியோஸ் போடுற ஒரு குரூப். நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கெஃபே போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து ஒரு தனி ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு. அந்த ஏரியாவை ஒரு மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்க புக் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு டேபிள் உட்காந்துருக்கும். இவரு போய் இதே மாதிரி பேசி அப்ரோச் பண்ணி பிராங்க் பண்ணி அப்படி பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டேபிள் முன்னாடி இத்தா பெரிய ட்ரைபாடு, இந்த பக்கம் ஒரு பெரிய லைட், இந்த பக்கம் ஒரு பெரிய லைட், கிம்பல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சைட்ல நின்று கிட்டத்தட்ட ஒரு மினி ஷார்ட் பிலிம் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்து இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா போடுறது வந்து பிராங்க். 3 அடி தூரத்துல ட்ரைபாட் வச்சு பிராங்க் வீடியோ எடுக்கிறோன்னு இப்பதான்டா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எனக்கு வந்து எப்பவுமே ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடுவேன். ஆனா உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு 400 பேருக்கு சாப்பாடு பண்ணுன்னு இருக்கு. அது நம்ம எப்படி இப்பவே முடியாது, கல்யாணத்தன்னைக்கு தான் போட முடியும். இடத்துல வந்து ஒரு டேட்டு போலான்னு இருக்கேன். ஒரு நெய் வடிகிற மாதிரி. இப்பே போடவா? இப்ப டேட்டு போட இதோ கொஞ்ச நேரத்துல போலாம். சீரியஸா தான். டேட்டு போட போய் கூட்டு போயிருவீங்களா? போடணும், போடலன்னா இருக்கு. போட்டுறாங்க. இதுல என்னங்க இருக்கு? டேட்டு போடாதது உங்க இஷ்டம். போட்டே அவங்க. டேட்டு டெம்பரவரியோ பெர்மனன்ட்டோ, ஆனா நீங்க பெர்மனன்ட்டா தான் இருக்கும். இல்லை இதை பற்றி நான் பேச விரும்பலை. சொன்ன மாதிரியே போட்டுருவானோ மண்டை ஓடு. இவங்க என்ன மீனிங்கில் பேசுகிறாங்க நான் பேசணும், ஐயோ இல்லையே நாங்கள் அந்த மீனிங்லாம் பேசலையே, உங்கள் காதுகள் தான் தப்பாக கேட்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி பேசுவாங்க. நான் பேச விரும்பலை, உங்களுக்கு புரியும் என்னன்ட்டு. கமெண்ட்ஸ் பாருங்களேன். ப்ரோ வேற மாதிரி, அதை விடு ப்ரோ, போட்டியா இல்லையா அதை சொல்லு, டேட்டூவை சொன்னேன், போட்டுட்டாண்டா நங்கூரத்தை, உன்கிட்ட தான் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் புன்னகைகளும் ஹார்ட்டுகளும் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்படி தான் கமெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம். பைத்தியமாடா நீங்க, மெண்டலா? இது நான் சொல்றேன். இது நான் 2-3 வீடியோ பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன். என்ன ப்ரோ வேணும்? என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு? இல்ல புரியல. நீங்க ஏன் நான் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல ஒரு நோய்ங்க என்னன்னா, யாராச்சும் அழகா இருந்தா அவங்கள மாதிரியே நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதனால என்னன்னு தெரியல, நீங்க வந்ததுல இருந்து உங்களை மாதிரியே நான் பண்ணிட்டு இருக்கேன்.
சிரிக்காதீங்க, இன்னும் பாருங்க. மொத்தமா நான் அதாவது விழுந்துருவேன், எங்கேயா வேற எங்கேயா விழுற சரி உங்க சிரிப்புல விழுந்துரும், எனக்கு பயமா இருக்கு. இதோட கமெண்ட்ஸ் என்ன? அண்ணன் கொல்றானே எப்படி இப்படி எல்லாம் கலக்குடா, அப்புறம் புன்னகைகள் ஃபயர்கள். இதை பாக்குறவங்க மைண்ட் செட் எப்படி பாக்குறானுங்கன்னா, இந்த வீடியோஸ் வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க, நம்ம அண்ணன் நம்ம ரொமான்டிக் அண்ணன் போய் பொண்ணுகளை இப்படியெல்லாம் அப்ரோச் பண்றாரு பாரு, செம்மையா பேசுறாருல சொல்லிட்டு இவங்க கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஒரு இப்படி எல்லாம் பண்றீங்க, இதுதானே எனக்கு வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ரியல் லைஃப்ல இதெல்லாமே வந்து ஒரு ஹராஸ்மெண்ட், இப்படி இது பண்ணக்கூடாது, இது தப்புங்கிறதே புரியறது கிடையாது. நான் அப்படியே சொன்ன மாதிரி அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் போய் ஒரு பொண்ணு அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எதுக்கு இந்த வீடியோனா, இந்த 2026லயும் இந்த மாதிரி வந்து சீப்பா போய் ப்ரொபோஸ் பண்றவங்க, போய் அப்ரோச் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ரோச்சை வந்து ஒரு டீசென்ட் அப்ரோச் இல்லாம ஹராஸ் பண்றதே அபியூஸ் பண்றதெல்லாம் வந்து அப்ரோச் நினைச்சு பண்ணிட்டு இருக்கவங்க இருக்கதான் செய்றாங்க. இதெல்லாம் எனக்குமே ஃபர்ஸ்ட் பெருசா தெரியாது. என்னோட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்கிட்ட கேட்கும் போது அவங்களுக்கு வந்து டிஎம், அவங்கள ரியல் லைஃப்ல நிறைய பேர் அப்ரோச்சுங்கிற பேர்ல ஒரு மாதிரி ஹராஸ் பண்ண மாதிரி பேசுறது, ஒரு மாதிரி வந்து பொறுக்கித்தனம் பண்றது, இதெல்லாம் அவங்க சொல்றதை கேட்டு ஓகே இதுக்கு பின்னாடி எல்லாம் எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு யோசிச்சா நிறைய விஷயம் இருக்கு. அதுல இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இதை பேசணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். திருந்திங்கடா. ஸோ ஃபைனலா அப்ப எப்படி தாண்டா ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் தான். ஆனா எனக்கே அது தெரியாது. இல்ல புரியல. ஏலே அதத்தால நானும் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது தெரியாதுல. எனக்கு ஒரு மைல் தெரியாதுல. எனக்கு தெரிஞ்சாதான் நான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். என்னை பொறுத்தவரை ஒரு பொண்ணுகிட்ட பொண்ணுன்னு போய் பாஞ்சு வலிஞ்சு குரங்கு வித்து எல்லாம் பண்ணி பேசாம, என்ன விஷயமா பேசுறோமோ இல்ல அவங்க என்ன விஷயமா பேச வராங்களோ அதை மட்டும் பேசிட்டு, அதை தாண்டி அந்த பொண்ணு கூட நமக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்கணும், இல்லாட்டி வந்து க்ரஷா இருக்காங்க, இல்லாட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னு ஃபீல் பண்ணோம்னா அதை வந்து எவ்வளோ டீசெண்டா அவங்களை வந்து பேடா அன்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வைக்காம பேசிட்டு வரோமோ அதுதான் கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அண்ட் அதுவே போதும்னு தான் நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, அப்படிதான் வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து ஏதோ கத்துக்கலாம் என்னமோ கிடைக்கும்லாம் சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கல, கிடைக்காது. பழனம்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.